Hello friends, welcome back to my channel Blue Feather Clothing and Designing. இன்னைக்கு சூப்பரான ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாரியோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். சாரி பாத்தீங்கன்னா பேரட் கிரீன்னு சொல்ல முடியாது, ஒரு லைட் கிரீன்னு சொல்ல முடியாது. ரெண்டு மிங்கிளான ஒரு கலர்னு சொல்லலாம். இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு நல்ல ஒரு வயலட் கலர்ல. சாரி பாத்தீங்கன்னா கோல்டன் காப்பர் ஜரி ரெண்டுமே இருக்கு. முந்தானி பாத்தீங்க அப்படினா வந்து காப்பர் ஜரியில வந்து கொடுத்திருக்காங்க. இது ஃபுல்லா வந்து கோல்டு ஜரியில் கொடுத்துருக்காங்க. முந்தானியில் மட்டும்தான் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் கலர், அதாவது வயலட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்துருக்கு. அதில் ஃபுல்லாகவே வந்து காப்பர் ஜரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இந்த சாரீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கேமரா குவாலிட்டினால கொஞ்சம் லைட்டாக வந்து தெரியுது, பட் சாரீ நேரில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோட டிசைனிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியான ஒரு நியூவாக போடக்கூடிய ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதோட நெக்கு பார்த்தீங்கன்னா டீப் போட் நெக் மாதிரி, ப்ளஸ் அதில் ஒரு ட்ராப்ஸ் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 3 லைன்ஸ் ஆஃப், நான் எப்பவும் போல் காப்பர் கலர் ஜரியில் 3 லைன்ஸ் ஆஃப் ஜரி வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன் இங்கே வந்து காப்பர் கலர் ஜரி போட்டேன் அப்படின்னா, ப்ளவுஸோட பார்டரில் வந்து காப்பர் கலர் தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முந்தானிலையும் காப்பர் கலர் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டு காப்பர் கலரில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டி, ஈஸியாக வந்து போடக்கூடிய ஒரு டிசைன். பிகினர்ஸ் கூட நல்லா வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். கொஞ்சம் வந்து மைன்யூட்டாக வந்து போடணும். இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு தான் வந்து அதிகமாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, எவ்வளோ இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணுறக்கு டிசைன் வந்து வேணுமோ அந்தளவுக்கு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். நான் 1 இன்ச் இல்லை 1.1 அந்த மாதிரி கூட இருக்கலாம். நான் வந்து 1 இன்ச் எடுத்துகிட்டு 1.1 எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்ல முடியாது, ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் இடையில கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ 1 இன்ச் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து ரொம்ப பார்டர் வந்து பெருசு பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 3 லைன்ஸ் ஆஃப் ஜரி போட்டிருக்கோம் இல்லையா, ஜரியில் வந்து நம்ம வந்து பேக் சைடு, அதாவது ஜரியிலேருந்து 1 இன்ச் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் வந்து போடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, கிளிப் ஸ்டோன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதான் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஃபேப்ரிக் கம் வந்து யூஸ் பண்ணலாம், பட் லேட் ஆகும், நிறைய கம் போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து B7000 அப்படிங்கிற பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 75 ருபீஸ் வந்து வருது. இதை விட பெரிய சைஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த கம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் என்ன ஆயிரும்னா ட்ரை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில், ட்ரை ஆயிரும். நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தென் க்ளோஸ் பண்ணி அதை வந்து ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்மெல்லிங் சென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கம் வந்து ஒட்ட போகிறோம். ஓகேங்களா. பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இதோட கம்மோட இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒயிட் கலர் வாட்டர் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ட்ராப்ஸ் வச்சு காட்டுற பாருங்கள். கரெக்டாக அதே அளவுக்கு வைங்க. இல்லை அப்படின்னு என்ன ஆகுதுன்னா ஒயிட் கலரில் அந்த ட்ராப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இன்னொன்று என்ன இந்த கம்மில் ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு அதர் சைடு அப்படியே கொண்டு போவேன் இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா லைட்டாக த்ரெட்டு மாதிரி வந்து வருது. அதாவது ஸ்பைடரோட நெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக மெல்லிசா என்ன ஆகுதுன்னா த்ரெட் மாதிரி வந்து வருது. ஸோ அதனால் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல நல்லா யூஸ் பண்ணி நல்லா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம இந்த கம் எடுத்துருக்கோம். ஃபேப்ரிக் கம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, கொஞ்சம் லேட் ஆகும், பட் வந்து இந்த கம் யூஸ் பண்ணிங்கும்போது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வாட்டரில் போட்டு வாட்டர் ப்ரூஃபும் கூட. வாட்டரில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஒன்றும் ஆகாது கிடையாது, நோ ப்ராப்ளம். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஷேப் வேணும். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்கேட்டர் டிசைன், அதாவது அங்கங்கே டிசைன் மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நான் சொன்னேன் இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆப் தான். அந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பர் டேக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கு. இதில் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆட் பார்க்குற ஜாப் தான், பெரிய இதில் கிடையாது. ஆட் பார்க்குற
ஜாப் தான். இது வந்து நிறையா யூடியூப் சேனல்லையும் சரி நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி கூட பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் கூட நம்ம பர்டிகுலர் டேஸ் வந்து பார்க்க முடியும். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஃப்ரீ தானே பாருங்கள். பர் டேக்கு வந்து ₹5 இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஆட் பார்க்குறது. அதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஜாயின் பண்ணவங்களால மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஆப் பேர் வந்து மைவி3 சொல்லுவாங்க இல்லையா? நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அலியா மனசா கூட நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இதில் வந்து எந்த ஒரு கமிஷனோ அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நான் வந்து ஒர்க் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். பர் டேக்கு ₹5 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ₹5லேருந்து பர் டேக்கு 30,500 வரைக்குமே வந்து ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ₹5 ₹7 ₹12 அந்த மாதிரி பிளானில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் பெரிய அமௌண்ட் வந்து போட வேண்டாம். ஏன்னா பெரிய அமௌண்ட் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து 1,20,000 சம்திங் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி அதுக்கப்புறம் வந்து பர் டேக்கு 480 490 அந்த மாதிரி பார்க்குற மாதிரி வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து இதனால பெரிய அமௌண்ட் யூஸ் பண்ண வேண்டாம். சின்ன அமௌண்ட் ஃப்ரீலேருந்து பாருங்கள். ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. அதில் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி இது பண்ணிக்கலாம். பர் டே ₹5ன்னு நினைக்க வேண்டாம். ஃப்ரீயாக யாராவது ₹5 நமக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் ₹5 ஏன் வரதை ஏன் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும்? நான் அதே மாதிரி தான் வந்து ஏன் வந்து ₹5க்கு பார்க்கணுமா அப்படித்தான் நினச்சிருந்தேன். பட் ₹5 யாருமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு கடைக்கே போனோம் அப்படின்னா ₹5க்கு சாக்லேட் வேணும் அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ₹5 வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ₹7 பிளான் நினைக்கிறேன். ₹7ல் பண்ணால் 360 சம்திங் இதை வந்து பே பண்ணணும். பர் மந்த்துக்கு வந்து 210 அந்த மாதிரி தான் வந்துருக்கு. ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் ஆகலையா? 3600 நம்ம பே பண்ணுற மூலமாக இப்போ 1 மந்த்தாக பே பண்ண போகிறோம். மந்த்லி 210 அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கலையா? ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப் பற்றி நிறையா வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எனக்கு எந்த ஒரு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஹேண்ட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம் அதே டிசைன் தான் என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஹேண்ட்லேயும் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி போடுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். நல்லா வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆகாமல் எடுத்திங்கன்னா வந்து ட்ராப்ஸ் மாதிரி பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ ஹேண்டில் அதே மாதிரி 3 லைன்ஸ் ஆஃப் சரி காப்பர் சரி சொன்னேன் இல்லையா? காப்பர் சரியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க் வேணுமோ அதே மாதிரி வந்து பண்ண போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து க்ளோ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து போட போகிறோம். பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சு போடுங்க. ஸ்கேட்டர் டிசைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி வந்து ட்ராப்ஸ் வச்சுட்டு நம்ம அதில் வந்து கிளிப் ஸ்டோனில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன். 2 சைடு ஃபஸ்ட்டு பார்டர் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன்லேயே வந்து கிளிப் ஸ்டோன்லேயே வந்து பெரிய சைஸ் வேரியாக வந்துருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கங்க. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. ஸோ ஒர்க் வந்து கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. கேப் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு. எனக்கு பெரிய சைஸ் வந்து கிடைக்கல. உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். டிசைனு கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். ஒர்க் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே நான் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இடையில என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிப் ஸ்டோன்லேயே வந்து ஐ ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா? அதை அப்ளை பண்ண போகிறோம். நம்ம நார்மல் குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா காட்டுற பாருங்கள். இப்போ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம க்ளூ அதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஆல்ரெடி காயாமல் போட்டால் என்ன ஆகுனா ஸ்டிக்கியாக இந்த மாதிரி நம்ம க்ளூவில் வந்து
அதாவது ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிட்டு தான் வந்து போடணும். தெரியுதுங்களா? நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கங்காட்டி என்ன பண்ணுறேன், நான் வந்து ட்ரை ஆக போட்டேன். இப்போ வந்து சாரியோட கலர் வந்து க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலரில் எனக்கு ஸ்டோனே வந்து கிடைக்கவே இல்லை. நான் நிறைய ஷாப் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீன் கலரில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டோன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ஸ்கேட்டர்டாங்காட்டி ஒரு சைடு எந்த சைடில் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து மேலே பார்க்குற மாதிரி, சைடில் பார்க்குற மாதிரி, எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிகிட்ருக்க பாருங்கள். கொஞ்சம் மெதுவாக பண்ணக்கூடிய ஒர்க், ரொம்ப ஈஸியான ஒர்க். ஆனால் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதோட சென்ட்ரல் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ரவுண்ட் கலர் கிளிப் ஸ்டோன் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? க்ளூ ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப்டியோடு தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அதோட ஸ்மெல்லிங் சென்ஸ் அது சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். அதனால் ஹேண்டிலிங் கண்டிப்பாக பார்த்து அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் இதோட கலருக்கே வந்து நம்ம நிறைய கலர்ஸ் ஆஃப் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்ல மறந்துட்டேன். கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்களா, சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ் இது. ஓகேங்களா? அது எடுத்ததை விட கொஞ்சம் சின்ன சைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சைஸ் பெரிய பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஒரு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. ஆனால் என்னென்னா கிளிப் ஸ்டோன்ஸோட ரேட் வந்து ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? ஒரு 10 கிராமோ 30 ருபீஸ் ஆர் 40 ருபீஸ் அந்த மாதிரி வரக்கூடிய. ஏன்னா கிளிப் ஸ்டோனில் வந்து நம்ம ஸ்டோன் வெயிட் ப்ளஸ் அந்த கிளிப்போட வெயிட் சேர்த்துமே வந்து ஒரு 10 ஆர் 20 ஸ்டோன்ஸ் இப்போ இருந்தாலே வந்து ஒரு 10 கிராம் வந்துடும். ஸோ அதுவே 40 ருபீஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கிளிப் ஸ்டோன் நீங்கள் எந்த அளவுக்கு வாங்குறீங்க, அப்புறம் இதோட ஒர்க் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது, மற்ற ஸ்டோன்ஸோட இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் மட்டுமே 500 அந்த மாதிரி 500 600 கிளிப் ஸ்டோன் மட்டுமே நான் வந்து வாங்கியிருக்கேன். அது போக கம்மோட ரேட்டு, அது போக நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடியது ரேட்டு. கிளிப் ஸ்டோன்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மட்டுமே நான் 250 230 அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 3 டைப் ஆஃப் கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறோம். ட்ரையாங்கிளில் பெருசு அண்டு சிறுசு அண்ட் ஐ ஷேப் ஸ்டோன் அண்டு வந்து ரவுண்ட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுற டைம் பர்ச்சேசிங் போகக்கூடிய ட்ராவல் எல்லாமே சேர்த்து நம்ம சார்ஜ் பண்ணணும். பட் பிகினர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாகவே சொல்லுங்கள். பட் வந்து நீங்கள் போடுற ஒர்க்குக்கு எஃபெக்டை விட ரொம்ப மைனஸ் ஆகிற மாதிரி சொல்லாதீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் ஆர் 100 ஆர் 200 மட்டும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக வர மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இப்போ ஐ ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இதோ அதே மாதிரி தான் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். ஸ்கேட்டர்டாக உங்களுக்கு எங்கெங்கே பிடிச்சிருக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரேட் ஃபிக்ஸிங் பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ரேட் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து ஸ்பீடாக வந்து போடவே முடியாது. ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போடக்கூடியவங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பர் டேக்கே இப்போ 2 டேஸில் ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் வந்து அதனால் வந்து கண்டிப்பாக டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டைமிங் பார்த்து உங்களோட எஃபர்ட் பார்த்து அதோட மெட்டீரியலோட காஸ்ட் பார்த்து இதெல்லாம் பார்த்து தான் கண்டிப்பாக வந்து ஆரி ஒர்க் வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஹேண்ட் வந்து ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கங்கே புட்டாஸ் வந்து கொடுக்க போகிறோம். என்ன புட்டாஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் ஷேப் தான் வந்து கொடுக்க போகிறேன். எனக்கு கொடுத்துருந்த டிசைனில் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொடுத்த டிசைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருந்தாங்க கிளிப் ஸ்டோனில். பட் எனக்கு அது கிடைக்கல. ஸோ அதனால நான் சின்ன சைஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா? அது ட்ரை ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதில் தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல வீடியோவில். இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்திங்க அப்படின்னா வந்து அந்த த்ரெட்டு மாதிரி வர்றது வந்து வர்றதில்லை. ஸ்பைடரோட த்ரெட்டுன்னு சொன்னேன், ஸ்பைடரில் வர்ற ஒரு லைட்டான ஒரு அந்த மாதிரி வர்றதில்லை. ஸோ அதனால் எடுக்கும்போது நல்லா ஒரு இடத்துல அந்த இடத்துல நல்லா பஞ்ச் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி முடிச்சிடுச்சு. இந்த கலரில் தான் வந்து சாரியோட கலர். இந்த கலர் தான் வந்து நான் திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து தேடி பார்த்தேன். பட் கிடைக்கவே இல்லை. அந்த கலர் வராது அப்படின்னு ஸ்டோன் எடுத்து அட்டாச். ஸோ அதனால நான் அந்த மாதிரி க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கிளாத்தோட கலருக்கு வந்து த்ரெட் எடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து
நம்ம டார்க் கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன த்ரெட் பண்ணணும் வரும். அப்படின்னா ஸோ த்ரெட் ஒரு கலர் இடத்துல நல்லா வந்து கிளாத்தோட பஞ்ச் கலர் பண்ணி தான் வந்து எடுத்தீங்க த்ரெட் அப்படின்னா எடுக்கணும். அப்போ வந்து தான் வந்து உங்களுக்கு நமக்கு தெரியாது. ஈஸியாக வந்து நான் வந்து மேக்ஸிமம் கோல்டன் கலர் தான் வந்து எடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப டார்க் கலருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அதோட கலர்லேயே எடுத்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சிங்கிள் பீடாக எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஸ்கேட்டர்டை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா, அட்டாச் பண்ண போகிறேன். இதில் வந்து நீங்கள் நார்மல் ஸ்டிச் நாட்டும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா லாக் நாட் வந்து போட்டுக்கலாம். லாக் நாட் தான் வந்து போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து பேர்ல் தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பாசி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா வந்து இந்த கலர் வந்து மூவ் ஆகிறது கிடையாது. அதோட ஷேப்கே வந்து அதோட கலர் வந்து ஒரிஜினலாகவே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பிராண்டட்லாம் வந்து பார்த்து வாங்குங்க. சிலர் வந்து கலர் மூவ் ஆகிடுது, ஒயிட் கலர் ஆகிடுது. ஸோ அது வந்து வாங்கினீங்கன்னா வந்து வேஸ்ட். அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்து வாங்கணும். கொஞ்சம் மேக்ஸிமம் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் எப்போவுமே வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கேட்குறாங்க இல்லையா, நம்ம வந்து குவாலிட்டியாக போடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு குவாலிட்டியாக வந்து போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் எப்போவாவது தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஸோ எங்களுக்கு இப்போதைக்கு போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படியோ அந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணணும். கஸ்டமர் வந்து என்னடா இப்போ தான் போட்டு கொடுத்தாங்க, அதுக்குள்ளே கலர் போயிடுச்சு, இப்போ தான் போட்டு கொடுத்தாங்க நல்லாவே இல்லையே, அப்படி வந்து நீங்கள் ஒரு இமேஜ் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட அடுத்த ஆர்டர் வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கில் வந்து 100% வந்து கரெக்டாக வந்து போடுங்க. அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் வந்து சக்ஸஸாக போகும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு இன்னுமே வந்து கேப்பாக தெரியுது அப்படின்னா நம்ம எல்லா கலர் ஸ்டோனு, அதே மாதிரி ஐ ஷேப்பு, எந்தெந்த ஷேப் எங்கே வேணுமோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்கேட்டர் டிசைன் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் நெருக்கமாக முடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே நான் புட்டாஸ் மாதிரி கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா. இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா வேணும் அப்படி நிறையா வந்து ரொம்ப கேப்பே தெரியக்கூடாது, சாரியோட கலரே தெரியக்கூடாதுன்னா இனிமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் பெரிய சைஸாக அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னுமே கேப் சீக்கிரமாக வந்து ஃபில் ஆகிற மாதிரி நிறைய இது ஒர்க் பண்ணுற மாதிரியே வந்து இருந்துகிட்ருக்கும். இப்போ இதோட பேக் நெக் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதோட பேக் நெக். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி டிசைனில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.